இப்போ இந்த பையனுக்கு அதிக வெயிலின் காரணமாக உடல் சோர்வாக இருக்குது, மயக்க நிலைக்கு இருக்கான். இவனுக்கு ஒரு உடனடியாக என்ன தேவை அப்படின்னா ஒரு ஜூஸ் தேவை. சரியா? ஓகே. இப்போது இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லார் கையிலையும் ஏதோ ஒரு பொருள் இருக்குது கையில். சரியா? இதை வச்சு we can make ஜூஸ். ஓகேயா? பட் இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம சந்திக்காம இருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல, இந்த பையனுக்கு ஜூஸ் கொடுக்க முடியுமா? யாருமே கம்யூனிகேட் பண்ணலை, அவனுக்கு என்ன தேவைன்னு தெரியல. தேவைகள் தெரியுது, பட் என்னது யாருமே தொடர்பு கொள்ளலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலை. சரியா? இப்போ இவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய இயலுமா? நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இருக்குது, பொருட்கள் இருக்குது, பட் கம்யூனிகேஷன் இல்லை. அவனுக்கு என்ன தேவைங்கிறதும் தெரியுது, பட் அதை யார் யார் கையிலேருந்து வாங்கி யார் யார் அதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாங்கிறது முடியல. நம்மளால் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியல. பட் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ வெளியில் நிற்கிறவங்க எல்லாம் உள்ளே நோக்கி நிறுங்க. இப்போ என்ன செய்யலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ணுறது. லெமன் ஜூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, புரிஞ்சுட்டாங்க. சர்க்கரையை போதும். சரி, ஓகே. நான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆக்ஷன் மட்டும் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. குடிட்டாதே, கலந்து கொடுத்துட்டு குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, கொரோனா காலத்தில். தேங்க்யூ.